எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். நீதிமொழிகள் 3 அதிகாரம் 6 இன்றைய இறைவார்த்தையோடு டாக் வித் காட் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஷீபா ஜான். சந்தோஷமா இருக்கேன், நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடந்த கால கவலைகளை மறந்து புது பாதைகளை ஆண்டவரை மனதில் கொண்டு அடியெடுத்து வைப்போம். அவர் நம் பாதைகளை செம்மையாக்குவார். இன்று திருவிவிலியம் எழுதல் நாள் 19. தொடக்க நூல் 33 அதிகாரம் எழுதி முடிச்சாச்சு. 20 வருட இடைவெளிக்கு பிறகு சகோதரர்கள் யாக்கோபும் ஏசாவும் சந்திக்கிறார்கள். அதை பற்றி நாம் இங்கு காண்போம். ஏசா 400 ஆட்களோடு வருவதைக் கண்ட யாக்கோபு லேயாவிடமும் ராகேலிடமும் 2 வேலைக்காரிகளிடமும் பிள்ளைகளை பிரித்து ஒப்படைக்கின்றான். முதல் வரிசையில் வேலைக்காரிகளையும் அவர்களுடைய பிள்ளைகளையும், 2வது வரிசையில் லேயாவையும் அவருடைய பிள்ளைகளையும், இறுதியில் ராகேலையும் யோசேப்பையும் நிறுத்தினார். யாக்கோபு அவர்களுக்கு முன் சென்று 7 முறை தரையில் விழுந்து அவரை வணங்கினார். ஏசாவோ அவரை எதிர்கொண்டு ஓடி சென்று கட்டி தழுவி அவரை முத்தமிட்டார். இருவரும் மகிழ்ச்சி கண்ணீர் சிந்தினர். பின் கண்களை உயர்த்தி பெண்களையும் அவர்களின் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்கும் இவர்கள் யார் என்று கேட்டார் ஏசா. அதற்கு யாக்கோபு, உம் அடியானாகி எனக்கு கடவுள் கருணையுடன் அருளிய பிள்ளைகளே இவர்கள் என்று பதில் சொன்னார். அப்பொழுது வேலைக்காரிகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் அவரை அணுகி வணங்கினர். அவ்வாறே லேயாவும் அவருடைய பிள்ளைகளும் வணங்கினர். இறுதியாக யோசேப்பும் ராகேலும் வந்து வணங்கினர். அப்போது ஏசா யாக்கோபை நோக்கி, எனக்கு எதிர்கொண்டு வந்த பரிவாரம் எதற்காக என்று கேட்டார். யாக்கோபு, என் தலைவராகி உன் பார்வையில் எனக்கு தயை கிடைப்பதற்காக என்று பதில் சொன்னார். ஏசா, என் சகோதரரே, ஏற்கனவே என்னிடம் மிகுதியாகவே உள்ளது, உன்னுடையதை நீயே வைத்துக்கொள்ளும் என்றார். யாக்கோபு, இல்லை, உன் பார்வையில் எனக்கு தயை கிடைத்திருப்பது உண்மையானால் நான் தரும் அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். உமது முகத்தை காண்பது கடவுளின் முகத்தை காண்பது போல் இருக்கிறது, ஏனெனில் நீர் எனக்கு கனிவு காட்டியுள்ளீர் என்றார். எனவே உமக்கு அடியேன் கொண்டு வந்துள்ள அன்பளிப்பை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளும், ஏனெனில் கடவுளின் கருணையினால் எனக்கு வேண்டிய மட்டும் உள்ளது என்று சொல்லி வற்புறுத்த அவரும் அவற்றை பெற்றுக்கொண்டார். பிறகு அவர், தாம் சேர்ந்து பயணம் செய்வோம், உனக்கு முன் நான் செல்வேன் என்றார். அதற்கு யாக்கோபு, பச்சிளம் குழந்தைகளும் பால் கொடுக்கும் ஆடு மாடுகளும் என்னிடம் உள்ளன என்று என் தலைவராகிய உமக்கு தெரியும். அவற்றை ஒரே நாளில் வருத்தி ஓட்டி கொண்டு வந்தால் என் மந்தையெல்லாம் செத்து போகும். என் தலைவராகிய நீர் எனக்கு முன்னே செல்வீராக. நானோ மந்தைகள் பிள்ளைகளின் நடைக்கு ஏற்ப மெதுவாக வந்து சேரியில் உம்மை சந்திப்பேன் என்றார். அதற்கு ஏசா, அப்படியானால் என்னுடைய ஆட்களில் சிலரை உன்னிடம் விட்டு செல்கிறேன் என்று சொல்ல, வேண்டாம், என் தலைவராகிய உமது பார்வையில் எனக்கு தயை கிடைத்ததே போதும் என்றார் யாக்கோபு. ஆகையால் ஏசா அன்றே புறப்பட்டு தாம் வந்த வழியே சேயீருக்கு திரும்பி சென்றான். யாக்கோபு சுக்கோத்தை வந்தடைந்தவுடன் அங்கே தமக்கு ஒரு வீடு கட்டினான். தம் மந்தைகளுக்கு குடில்களை அமைத்தார். இதனால் அந்த இடத்திற்கு சுக்கோத் என்று பெயரிட்டார். இவ்வாறு யாக்கோபு பதான் அராமிலிருந்து திரும்பி வந்தபின் கானான் நாட்டை சார்ந்த செக்கேம் நகருக்கு நலமுடன் வந்து சேர்ந்தார். அந்நகருக்கு எதிரே பாளையம் இறக்கினார். கூடாரம் அடித்து தங்கிய அந்நிலப்பகுதியை செக்கேமின் தந்தை ஆமோரின் புதல்வரிடமிருந்து 100 வெள்ளிக்காசுக்கு அவர் விலைக்கு வாங்கினார். பின்பு அங்கே அவர் ஒரு பலிபீடம் எழுப்பி அதற்கு ஏல் எலோகே இஸ்ரேல் என்று பெயரிட்டார். இவ்வாறு தொடக்க நூல் 33 அதிகாரம் நிறைவு பெறுகிறது. தொடக்க நூல் 34 அதிகாரத்திலே ஆபிரகாமின் முதல் பெண் வாரிசான தீனாவுக்கு அவமானம் ஏற்படுகிறது பற்றி நாளை பார்க்கலாம். எங்களோடு இணைந்திருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. இறையோடு உறவாட எங்களோடு இருங்க. மீண்டும் சந்திப்போம். அன்புடன் ஷீபா ஜான்.